வாங்க நம்ம இப்போ பப்பாயா வச்சு பப்பாயா கேக் பண்ணலாம். அதுக்கு நான் பப்பாயா பாதி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம 1/2 கப்பு பப்பாயா வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடயே 1/4 கப்பு சர்க்கரை வந்து உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன்னு பிஸ்கட் கோகோனட் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டில் ரெடி பண்ணது. 1/4 கப்பு ரீஃபண்ட் ஆயில் சன்பியூர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேருந்து அரைச்சிட்டு வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நான் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கேக் ட்ரெயினில் எண்ணெய் தடவி மைதா மாவு டஸ்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் மாற்றிக்கலாம். நம்ம கேக் டின்னை வந்து நல்லா டேப் பண்ணி வச்சிடலாம். இப்போ தான் நான் குக்கர் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் டின்னை இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ கேக் டின் உள்ள வச்சாச்சு. நம்ம ஒரு 30 நிமிஷத்தில் 40 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து குக்கர் மூடிக்கு பெல்ட்டு விசில் எதுவும் போடலை. நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் மேலே வந்து சும்மா கொஞ்சமாக டெசிகட் கோகோனட் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நம்மளுடைய பப்பாயா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய பப்பாயா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.